பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் இந்த ஆன்லைன் நெந்துகால தியான கூடுகைக்கு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாட்களில் நாம் ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்களை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் ஆத்தும நேசரின் சிரசு பாகம் 2 குறித்து பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு முடிந்தது என்ற பதத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக வேதனை முடிந்தது. பிரியமானவர்களே, நமக்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பட்ட வேதனைகள் அநேகமாய் இருக்கிறது. இதை நாம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26, 30 மற்றும் லூக்கா 22ஆம் அதிகாரம் 63, 64 வசனங்களில் நம்மால் பார்க்க முடியும். இந்த வேதனை எல்லாம் தேவன் நமக்காக சகித்ததற்கு காரணம், கல்வாரிக்கு பின்பாக நீங்களும் நானும் அவர் மூலமாய் தேவனோடு இசைந்து வாழப் போகிறோம் என்ற சந்தோஷத்தின் பொருட்டு. இதை நாம் எபிரேயர் 12:2 வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், நம் தேவன் கல்வாரிக்கு பின்பாக நீங்களும் நானும் அவர் மூலமாய் தேவனோடு இசைந்து வாழப்போகிறோம் என்று அந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவதாக, தேவனுடைய திட்டம் நிறைவேறி முடிந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு பாவத்தை குறித்தும் அதற்கேற்ற பலிகளை குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இப்பொழுது இதில் தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறினது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். ஆம் பிரியமானவர்களே, ஆசாரியர்களால் அந்த தண்டனையை தள்ளி போட முடிந்ததே தவிர அவர்களால் முற்றிலுமாக நீக்க கூடாது இருந்தது. ஆனால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை நாம் வாசிப்போமானால், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஒரே பலியினால் அவர் என்றென்றைக்கும் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்காக தேவன் முதலாவதை நீக்கி போட்டார் என்று இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதையெல்லாம் தேவன் செய்ய காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு. அது மாத்திரமல்ல, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை நிற்க பண்ணுவதற்கே தேவன் இதை எல்லாவற்றையும் சகித்தார் என்று நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, மீட்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் இருந்து நாம் 4 காரியங்களை பார்க்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் மற்றும் எபிரேயர் 10:9 வாசிக்கிறோம். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்காக அவர் முதலாவதை நீக்கி போட்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 27:51 நாம் பார்க்கிறோம், திரைச்சிலையானது மேலிருந்து கீழாக 2ஆக பிரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இதை எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவெளி இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. There is no gap among God and us. அது மட்டுமல்ல, தேவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் அவருடைய அப்போஸ்தலருக்கு தன்னை காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை அவர் உபதேசித்தார் என்பதை குறித்து நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவதாக, பரலோகத்தில் இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15, 16 இப்படியாய் வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் நமக்காக கொடுத்து போனார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆம் பிரியமானவர்களே, அழிவுள்ள வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, அழிவில்லாத அவருடைய இரத்தத்தினால நம்ம எல்லாரையும் அவர் ரட்சித்தார் என்று நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. தலையை தாழ்த்தி ஒரு நிமிஷம் அவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய அளவற்ற அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு வாழ்க்கையில பாராட்டின இந்த ஈவிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல கூட உம்முடைய அன்பின் பாதத்துல எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.